குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனாஸ் கிச்சன். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம கல்பனாஸ் கிச்சனில் வந்து பாசிப்பருப்பு பாயசம் பார்க்க போகிறோம். நாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு வந்து நான் வந்து 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. வெல்லம் வந்து 150 கிராம், இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்க வெல்லம் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். திராட்சைப்பழம் வந்து 50 கிராம், முந்திரி 50 கிராம், நான் காமுடி தேங்காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏலக்காய் பவுடர் வந்து நான் 5 ஏலக்காய் வந்து அரை டீஸ்பூன் வந்து சர்க்கரையில் மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் கீ, நெய், இது வந்து 1 டம்ளர் பாலுங்க. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க செய்முறை பார்க்கலாம். நான் 100 கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கீங்களா, இது வந்து கடாயில் கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க. அந்த ப்ரௌனிஷ் கலர் வர முடியும் எல்லாம் வதக்க வேண்டாம். நல்லா அந்த வாசனை, அந்த ராஸ்மெல் போய் ஒரு நல்ல மனம் வர முடியும் நம்ம வதக்கினா போதுங்க. அதுக்குள்ளே இந்த வதக்கிட்டே இருக்கும்போது இந்த மீன் வயலில் இந்த வெல்லத்தை வந்து நம்ம வந்து காய்ச்சி வச்சுக்க போகிறோங்க. காய்ச்சி பாகு மாதிரிலாம் வேண்டாங்க, நல்ல கொதி வந்தால் போதும், நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கின அப்புறம் குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி பாசிப்பருப்பை நான் ஒரு விசில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கேங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க, ஒரு விசிலில் பாசிப்பருப்பு வேகலை. ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு விசில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து பேன் வச்சு நாம் அந்த 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா காஞ்சப்புறம் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த உளுந்து திராட்சை 50 கிராம் போட்டுக்கலாங்க. எப்பயுமே திராட்சையும் முந்திரியும் நம்ம வறுக்கும் போதுங்க நல்லா ஹீட் இருக்கக்கூடாது. மிதமான ஹீட்டில் தான் நம்ம வறுத்து போடணுங்க. அப்போ தான் அது கருகாமல் நல்லா பொன்னிறமாக வருங்க. பாருங்கள், நல்லா அப்படியே உப்பிட்டு வருது. இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 50 கிராம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு நல்லா இந்த ப்ரௌனிஷ் கலரில் நல்லா சிம்லேயே வச்சு கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கு. இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. அதே கீயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, காமுடி தேங்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா இந்த கீலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா வெடிக்குது பாருங்கள். இது வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோங்கன்னா நம்ம அந்த பாயசத்தோடு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நம்ம வாயில் படுங்க, அது நல்லாயிருக்கும். இது வந்து அந்த ஃப்ரை பண்ணதை வந்து அப்படியே எடுத்து நாம் வந்து அந்த பாசிப்பருப்புக்குள்ளே ஆட் பண்ணிடலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பவுடர், பால் 1 டம்ளர் எடுத்து வச்சுருந்தவங்களையும் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஃப்ரை பண்ண திராட்சை, முந்திரி, இது வந்து இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கொதிட்டுங்க. கொதிச்சப்பறம் நம்ம பார்க்கலாம். ஆயிடுச்சுங்க, நல்லா கொதி வருது பாருங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஒரு நல்லா கொதி வந்த அப்புறம் பாருங்கள், வெல்லம் பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ பாயாசம் ரெடிங்க. இப்போ நாம் சர்வ் பண்ண போகிறோங்க. பாருங்கள்,
பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.